வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சசி கிச்சன் அண்ட் கார்டனில் ஒரு நான்வெஜ் ரெசிபி. நிறையா பேர் இந்த மீன் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து கண்மாயில் பிடிக்கிற கெளுத்தி மீன். இது வந்து உயிரோடு பிடிச்சி உடனே கொண்டு வந்து கொடுப்பாங்க. மழையில் இந்த கம்மாயில் தண்ணிலாம் வரும் இல்லையா, அப்போது இந்த மீன் வந்து நிறையா கிடைக்கும். ஸோ வந்து இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது ஒரு சிலருக்கு வந்து சிரமமாக இருக்கும், சிலருக்கு தெரியாதுன்னு கூட சொல்லுவாங்க. கொஞ்சம் ஈஸி தான் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா. இது கொஞ்சம் ரொம்ப வலிக்கிட்டு இருக்கும், கையில் பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அதனால் சாம்பல் இருக்கு இல்லையா, நம்ம விறகடுப்பில் சமைக்கும் போது சாம்பல் கிடைக்கும்ல, அந்த சாம்பலை வந்து கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மீனையே பிடிச்சி கையில் எடுக்க முடியும். இல்லாட்டி வலிக்கிட்டு போகும். நம்மளால் அதை எடுத்து கட் பண்ணுறதே ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கும். ஸோ வந்து எடுத்துட்டு அதில் வந்து நான் அந்த தொண்டை பகுதியில் 2 முள் சைடில் அப்படி வந்திருக்கும். அதை பிடிச்சி நம்ம இழுத்துட்டு, அப்படி இழுத்தாலே அந்த பழக்கம் உள்ளவங்களுக்கு இழுத்தாலே அது அப்படியே கட் ஆயிரும். அப்படி உங்களுக்கு இழுக்கும் போது வரல அப்படின்னா அருவாமனையில் வச்சு கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கையில் வந்து நல்லா சாம்பல் தடவிட்டு மீனை எடுத்துட்டு அது தொண்டை பகுதியில் அப்படி பார்த்திங்கன்னா அந்த 2 முள் காட்டுறேன் பாருங்கள், இந்த முள் தெரியும். ஸோ இதை வந்து பின்னாடி திருப்பி தலையை பிடிச்சிட்டு அந்த தொண்டையிலேருந்து அப்படியே எடுத்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் மாதிரி வந்துடும். அதை அப்படியே நம்ம வந்து இழுத்தோம்னாலே வரும். ஸோ வந்து சிலருக்கு வந்து இழுக்க தெரியாமல் ஃபுல் மீனையுமே பிச்சிருவாங்க. அதனால் அருவாமனையில் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உள்ள அந்த குடல் இதெல்லாம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மீசை மாதிரி 4 முடி இருக்கும். 2 பெரிய முடி, 2 குட்டி முடி இருக்கும். ஸோ அதையும் கைட்டிருந்து இழுத்தோம்னாலும் வரும். அப்படி இல்லைன்னா அருவாமனை வச்சு அதையும் கட் பண்ணி எடுக்கணும். அந்த பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள், தலையில் இருக்கும் வாய் பகுதியில். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும், எடுத்துடணும். அதுக்கப்புறம் முதுகில் ஒரு முள் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு முள் இருக்கும். அதை நம்ம அருவாமனையில் தான் வச்சு நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வால் பகுதியில் இருக்கிற அந்த விங்ஸ் மாதிரி இருக்கிறத நம்ம கட் பண்ணிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது கட் பண்ணுறது வந்து இந்த க்ளீன் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இது சிலருக்கு தெரியாது. மீனோட டேஸ்ட்டு பிடிச்சாலும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தெரியாதனால நிறையா பேர் வாங்க மாட்டாங்க. பட் கொஞ்சம் செஞ்சு பழகிட்டோன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான மீனுங்க. மீன் வந்து கடல் மீன் வந்து எந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு மேலேயே இருக்கும்னு சொல்லலாம். இந்த கம்மாய் மீன், ஐர மீன், கெளுத்தி மீன்லாம் ரொம்ப ஸ்பெஷல் வந்து நம்ம வந்து கிராமத்து சைடில். அது வந்து அந்த சீசனில் தான் கிடைக்கும். அந்த தண்ணி வந்து மழை பெஞ்சு தண்ணி வந்து அது தண்ணி கொஞ்சம் வத்த போகிற நேரத்தில் அப்போ தான் அந்த மீன் பிடிச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போலாம் பயங்கர காஸ்ட்டாக இருக்குது இந்த மீன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசிட்டு அந்த சாம்பல்லாம் போகிற மாதிரி அலசிட்டு இந்த மாதிரி மண் சட்டியில் போட்டு உப்பு போட்டு உரசணும். நல்லா உரசி கழுவும் போது தான் அதில் உள்ள அந்த வலுன்னு இருக்குது இல்லையா, அந்த குழகுழப்பு தன்மை போகும். அதுக்கப்புறம் மீன் வந்து நல்லா பளிங்கி மாதிரி வெள்ளேர்னு ஆகிடும் கழுவி எடுத்தோடனே. ஸோ வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் கூட இருக்கும். கடல் மீனை விட கம்மாய் மீனில் அந்த ஸ்மெல் வந்து மீனோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்கும். அதனால நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பெரட்டி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வைக்கலாம். இது ஒன்லி ஃபார் குழம்புக்கு தாங்க நல்லாயிருக்கும். வறுக்கிறது அதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணதில்லை. ஒன்லி குழம்பு தான் நாங்கள் வந்து வைப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா புளியெல்லாம் நல்லா கொஞ்சம் நிறையா ஊற்றி நம்ம எப்போதும் மீன் குழம்பு வைக்கிற மாதிரி தான். பட்டு காரமும் புளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கூட வைக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் இந்த மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் விட்டு தாளிங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து மீன் குழம்புக்கு சோம்பு வெந்தயம் போட்டு வெடிக்க விடணும். சோம்பு வெந்தயம் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து சின்ன வெங்காயம் நிறையா நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 4 மிளகா எடுத்து கீறி வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுக்கணும். இதில் வந்து இந்த மீன் குழம்புல நம்ம மாங்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் சீசன் இருக்கிறதுனால மாங்காய் கூட போடலாம், நல்லாயிருக்கும். மாங்காய் போட்டிங்கன்னா புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுற மாதிரி இருக்கும், ஏன்னா புளிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அதனால் அப்போ மட்டும் புளி கொஞ்சம் கம்மியாக போடுங்க. தக்காளி நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்குறேன். புளி பாருங்கள்
ஒரு எலுமிச்சம்பழ அளவை விட கொஞ்சம் 1.5 எலுமிச்சம்பழம்னு வச்சுக்கலாம். அந்த அளவு நம்ம வந்து புளி நல்லா ஊறப்பட்டிருக்கோம். எந்த புளி வந்து ரொம்ப புளிப்பு கொடுக்காது. அதனால் அந்த உங்கள் வீட்டில் புளி நீங்கள் கரைக்கும் போது எந்த அளவு புளிப்பு கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவு கலந்துக்கிறங்க. அதே மாதிரி உரப்பும் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட கொஞ்சமே சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேங்காயெல்லாம் நம்ம ஊற்றக்கூடாது. ஒன்லி வந்து அந்த ராவான குழம்பா, அதாவது புளி, காரம், உப்பு இதுதான் போட்டு அப்படியே வைக்கணும். மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். ஸோ வந்து உப்பு போட்டும்போது சீக்கிரம் வதங்கும் இந்த தக்காளி. நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் வெளியில் தெரியுது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வந்து மிளகாய்த்தூள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உரப்பு உங்கள் வீட்டில் தேவையான அளவு எவ்வளோ சேர்ப்பீங்களோ அந்த அளவு உரப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். பட் இந்த குழம்புக்கு நம்ம உரப்பு கொஞ்சம் கூட போடும்போது தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தூள், அது வந்து ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். குழம்புக்கு தக்கன இப்போ 1 கிலோ மீன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு வைப்போம். இப்போ நாங்கள் வாங்கியிருக்க 1 கிலோ மீன் தான். ஸோ 2.5 ஸ்பூன் நான் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே வதக்கிடணும். எப்போதுமே குழம்பு வைக்கும்போது இந்த மசாலா தூள்லையா கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், எல்லாமே கரைச்சி ஊற்றியாச்சு. நம்ம வந்து தண்ணி போதுமான அளவு, நம்ம 1 கிலோ மீனுக்கு எந்த அளவு குழம்பு வேணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி அளவு சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து கொதிக்க விடணும். நல்லா குழம்பு கொதிச்சுட்டு அந்த பச்சை வாடை எல்லாம் போகணும். புளி நல்லா கொதித்து வெந்திருக்கணும். மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் அந்த பச்சை வாடை போகணும். பொதுவாக வந்து எல்லாமே கரெக்டாக செய்வாங்க குழம்பு வைக்கிறதுலாம். அந்த கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்குறதுல தான் வந்து சிலர் மிஸ்டேக் பண்ணும்போது அந்த குழம்பு பச்சை வாடையோட ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ எப்போதுமே எந்த குழம்பாக இருந்தாலும் நம்ம தாளித்து ஊற்றிட்டு கொதிக்கும் போது இந்த மாதிரி நல்லா ஒரு பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு திருப்பி சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு நீங்கள் எந்த அளவு எண்ணெய் விட்டீங்களோ அந்த எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி மேலே பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ தான் குழம்பு ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நம்ம காய்கறியாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி சேர்க்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சு அந்த மீன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மீன் ரொம்பலாம் வேகணும், ரொம்ப நேரம் ஆகலாம் அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் கொதிக்க விட்டோம்னா, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா சூப்பராக வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம்னா இந்த மீன் நல்லா வெந்துடும். அவ்வளோதான், எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு பார்க்கவே பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிடும் போல் சூடான சாதம், சூடான இந்த கிளித்தி மீன் குழம்பு டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.